ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே லோகேஷ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம் குக்கரில் வைக்கல. இன்றைக்கி நான் சாப்பாடை வந்துட்டு எப்பவும் போல் வடிச்சிருக்கேன். குக்கரில் காலைல வச்சதுனால சரின்ட்டு அதுலேயே திரும்ப அரிசியை வந்துட்டு களைஞ்சி போட்டு எப்பவும் போல் வடிச்சிருக்கிறேன். பானையில் வடிக்கிற மாதிரி அதுக்கு போல் பானை யூஸ் பண்ணாமல் குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். சுட சுட சாதம் பாருங்க, மிளகு ரசம், அடுத்து பார்த்துட்டிங்கனாக்கா பெப்பர் சிக்கன். இதில் வந்துட்டு மிளகாத்தூள்லாம் போடவே இல்லைங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணல. இஞ்சி பூண்டு லைட்டாக நசுக்கி தட்டி போட்டிருக்கிறேன். சிக்கன் மசாலா எதுவுமே யூஸ் பண்ணல. லைட்டாக மஞ்சள் பொடி, மிளகு ஜீரகம் ஒரு கையளவு எடுத்து, அதாவது மிக்சியில் பொடி பண்ணாமல் நம்ம இந்த இடிக்கிற கல் இருக்குல்ல அதை வச்சு கையால் நைஸாக கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி அதேமாதிரி இதில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தண்ணி கொஞ்சம் ஊற்றி வேக வச்சு வச்சுருக்கிறேன். இன்றைக்கி ஏன் இதில் சிக்கன் பொடி மிளகாத்தூள் எதுவும் போடல அப்படின்னாக்கா, என் பையனுக்கு ரொம்ப சளி பிடிச்சிருக்குதுங்களா, சரி அப்படின்ட்டு மிளகு ரசம் வச்சு, சிக்கன்னா அவனுக்கு கொஞ்சம் பிடிக்கும், சாப்பிடுவாப்புல. ஒவ்வொரு பீஸ் சாப்பிடுவாப்புல, அதாவது ஒவ்வொரு டைம் சாப்பிடாப்புல, ஒவ்வொரு டைம் சாப்பிட மாட்டாப்புல. இன்றைக்கி ஏதோ சிக்கன் சாப்பிட்ணுன்னு சொன்னாப்புல. அவனுக்காண்டி சரி சளி வேற பிடிச்சிருக்குதா பிள்ளைக்கு, மிளகு போட்டு கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் சளிலாம் குறையும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிக்கனை வந்துட்டு மிளகு போட்டு செஞ்சுருக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரி, நீங்களும் வாங்க, எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம்.